அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ். ஸோ இது பாலிடெக்னிக் டிஆர்பியில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான். ஸோ இது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ணுறது, மேட்ரிக்ஸில் இருந்து இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்காக ஒரு கொஷின் எடுத்திருக்கோம். ஸோ இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 rows இருக்குது. ஸோ 1 2 3 rows இருக்குது. அதே மாதிரி 4 columns இருக்குது. ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய காலம் வந்து 4 columns. ஸோ இதுக்கு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். ஸோ அது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2x2 3x3 4x4 அப்படின்னு இருக்கும். ஆனால் நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3x4 அப்படின்றதுனால இதில் நம்ம ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 3x3 அப்படின்னு மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ண போகிறோம். அந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் அந்த வேல்யூ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து 2x2 கொண்டு போகணும். ஸோ அப்போ 2x2 கொண்டு போகும்போது நம்மளோட மேட்ரிக்ஸ் வந்து 0 ஆகலை அப்படின்னா அது 2 தான் நமக்கு வந்து ரேங்க். ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம எடுத்துக்கக்கூடிய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த செக்மெண்ட்டை மட்டும் நான் எடுத்துருக்கேன், தனியாக பிரித்து எழுதியிருக்கேன். -1 3 and 4 +3 -3 and -4 3 and 3 11. இதுதான் நம்ம எடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு நம்ம ஓகேங்களா? 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். -1 bracket -3 into 11. ஸோ இப்போ -3 into 11 அப்படின்னா -33 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 3 into 4 அப்படின்னு எடுத்தோம்னா 12. இங்கே வந்து மைனஸ் போடணும், ஆல்ரெடி இருக்கக்கூடிய மைனஸ்னால இது நமக்கு 12 அப்படின்னு சொல்லி கிடைக்கும், +12 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து எடுக்கணும், இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா -3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். 3 into 11 வந்து 33. ஸோ அகைன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 into 4 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே உள்ளக்கூடிய மைனஸ்னால நமக்கு வந்து +12 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய தேர்ட் காலத்தில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா +4 அப்படின்னு இருக்கும். ப்ராக்கெட்டில் நமக்கு இந்த ரெண்டு வேல்யூ 3 into 3 9 அப்படின்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 3 into 3 இதுவும் 9 தான். பட் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ஃபார்முலா இருக்கக்கூடிய மைனஸ்னால +9 அப்படின்னு சொல்லி வேல்யூ வரும். ஓகேங்களா? ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா -1 into 33ல் 12 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து 9 21 -20 இருக்கும். -3 இதை ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 45 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 45 ப்ளஸ் 9 into 9 வந்து நமக்கு வந்து 9 + 9 இது வந்து 18 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு வந்துடும். +21 -3 into 45 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 135 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்கும். ப்ளஸ் 4 into 18 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து 108 அப்படின்னு சொல்லி வரும். மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் பாசிட்டிவ் வேல்யூஸ், இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 129 கிடைக்கும். -135. ஸோ இதில் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா -6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்றதுனால ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து 3 அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 3. ஓகே, ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம். 2 1 -1 0 3 -2 2 4 3 -3 எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3x3ன்றதுனால டைரெக்டாகவே நம்ம வந்து நம்மளுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ அப்படி டிட்டர்மினன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருந்தால் 3 தான் ரேங்க் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆனால் நமக்கு 0 வந்துச்சு அப்படின்னா 3 கிடையாது. அப்போ லெஸ் தென் அதனுடைய ரோ காலமோட வேல்யூவோட கம்மியாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு டைரெக்டாகவே டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணிடலாம். என்ன சொல்லுங்க பார்த்தீங்கன்னா 2 1 -1 0 3 -2 and 2 4 -3 அப்படின்னு எடுத்துக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 ப்ராக்கெட்டில் எடுத்துக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். -9 அண்ட் மைனஸ் ஒரு ஃபார்முலாவில். ஸோ நமக்கு வந்து 2 × 4 வந்து பார்த்தீங்கன்னா 8, ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் -9 × -+8 அப்படின்றது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து -1. ஸோ இந்த டேர்ம். ஸோ 0 × -3 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து 0 தான் கிடைக்கும். அண்ட் மைனஸ் டேர்மில் வரணும். 2 × 2 வந்து -4. ஆக்சுவலி இருக்கக்கூடிய 4 வந்து -4. ஸோ மைனஸ் ஃபார்முலா இருக்கிறதுனால +4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா -1. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடைச்சிக்கக்கூடிய வேல்யூ வந்து 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ 6. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து -6 அப்படின்னு கிடைக்கும். -6. ஓகேங்களா. ஸோ இப்போ பண்ணுங்க. -9 + 8 வந்து -1. ஸோ 2 × -1 -1 × 4 இங்கே வேல்யூ இருக்கும். -1 × 6 +6. ஸோ இது ரெண்டையும் இங்கே வந்து -2, இங்கே -2, இங்கே வந்து -4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அதனால் -6 = 0. ஸோ இது 0ன்றதுனால ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் வந்து 3 கிடையாது. ரேங்க் நாட் ஈக்குவல் டு 3. ஸோ அப்போ ஏதோ ஒரு 2 ரோ 2 காலம் இருக்க மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். 0 and 3, 2 and 4 அப்படின்னு சொல்லி இந்த மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணிவிட்டு ஸோ இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 0 × 4 வந்து பார்த்திங்கன்னா 0ன்னு இருக்கும். ஸோ 2 × 3 வந்து பார்த்திங்கன்னா -6. ஸோ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -6 கிடைக்கும். ஸோ இது நாட் ஈக்குவல் 0. ஸோ இதுதான் கன்சிடர் பண்ணுறீங்க, மற்ற எதுவும் கன்சிடர் பண்ண வேணாமான்னு கேட்டால் மற்றது கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது நெக்ஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2, 1 and 0, 3. ஸோ இதை கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான வேல்யூ வந்து 2 × 3 வந்து 6, 0 × 1 வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா -0, that is equal to 6. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ரேங்க் ஆஃப் தி given மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு சம் கொடுத்துருக்கேன். இந்த சம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ இதனுடைய ரேங்க் என்ன அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு என்னுடைய கமெண்ட்டில் வந்து மென்ஷன் சொல்லுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.